பகுதியில இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையில நாங்கள் 9ஆம் செக் போஸ்ட்ல இருந்து சபையாராய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வேளையில சபையில இருக்கிறதான பிரதர் ஜெபஸ்டின் பிரதர் என்னுடைய அனுபவ சாட்சியை இந்த வேளையில கூறுவார். பாஸ்டர் கேட்கறதுக்கு யார் இருக்காங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய பெயர் ஐயப்பன். நாங்க முதலியாருங்கிற ஒரு வம்சத்திலிருந்து வந்தவங்க. என்னுடைய பெயர் ஐயப்பன் என்று வச்சிருக்கிறாங்க எங்க அப்பா அம்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் 2006ல் பல இரும்பு கடை வச்சு திருப்பூர்ல இருக்கும் பொழுது நான் மனம் திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களிலே பல இரும்பு கடை நான் வச்சிருக்கும் பொழுது அநேக என்னுடைய தவறுகளினாலும் செய்வனைகளினாலும் பாதிக்கப்பட்டு அங்கே பல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பு நான் கடன்காரனாக மாறி போய் அங்கே நான் தற்கொலை பண்ணி கொடுத்துக்கிற ஒரு காலகட்டத்திற்கு தள்ளப்பட்டேன். அல்லேலூயா, அப்படியாக நான் தள்ளப்பட்ட அந்த காலகட்டங்களிலே பார்த்தீங்கன்னா என்னோடு கூட வேலை செய்து கொண்டிருந்த ஒரு 2 சகோதரிகள் இருந்தார்கள், கிறிஸ்தவ சகோதரிகள். அவர்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், முதலாளி நீங்க வாங்க, நம்ம இந்த மாதிரி ஒரு ரோசிங்கிற ஒரு அக்கா இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போலாம், ஜெபம் பண்ணலாம், ஏசப்பா அவங்களை ரட்சிப்புகளை கொண்டு வருவாரு, ஏசப்பா அவங்களை காப்பாத்துவாருன்னு சொல்லி அவங்க அடிக்கடி என்னை அலட்டி கொண்டிருந்தபடியினாலே அவங்க கூட சேர்ந்து நான் ஒரு நாள் ஊட்டிக்கு போய் கோத்தகிரியில போய் அந்த ஒரு சகோதரியை பார்க்கவும் அவர்கள் எனக்காக முழங்கால் பள்ளி போட்டு அவங்க கண்ணீர் விட்டு கதறி அழுததை நான் பார்த்த பொழுது என்னுடைய மனம் உடைந்தது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது கூட நான் மனம் திரும்பவில்லை, அப்பொழுது கூட நான் ரட்சிக்கப்படவில்லை. அப்பொழுது கூட நான் என்னுடைய மனசுல நினைச்சேன், இவங்க ஏதோ தேவைக்காக அழுகுறாங்க, இவங்க ஏதோ பணத்துக்காக அழுகுறாங்க, இவங்க ஏதோ எங்கிட்ட இருந்து எதிர்பார்ப்புக்காக அழுகுறாங்கன்னு தான் நினைச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது 2006ல் நடந்த சம்பவம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 2006ல் அவங்க சொன்னாங்க, நீங்க பல விதமான செய்வனையினால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, பல விதமான சாபக்கட்டுகளால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, பல விதமான வேதனைகளினால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, பல விதமான துர்க்குணங்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க சிகரெட்டு குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, போதை பழக்க வழக்கங்கள், பெண்கள் பழக்க வழக்கங்கள்னு சொல்லி நீங்க கெட்டு குடிச்சவராய் கிடக்கிறீர்கள். நான் வர்றேன், உங்க இரும்பு கடைக்கு வர்றேன், நான் ஜெபம் பண்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் ஜெபம் பண்றேன், நீங்கள் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படியாக அவர்கள் சொன்ன பொழுது நான் நகைத்தேன், நான் சிரித்தேன். நீங்க வைக்கிறத மாதிரி வச்சு எடுக்கிற மாதிரி எடுப்பீங்க, நீங்க ஏமாற்று வேலைக்காரர்கள், நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் நான் சண்டையிட்டேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படியாக ஒரு சபரிமலைக்கு போய்கொண்டிருந்த, ஒரு முருகனை தரிசித்துக் கொண்டிருந்த, ஒரு காமாட்சி அம்மனை குலதெய்வமாக கொண்டிருந்த நான், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது எனக்காக அவர்கள் முழங்கார் படியிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அவர்கள் அழுது கண்ணீர் விட்டு ஜெபித்ததை பார்த்த பொழுது எனக்கே என்னுடைய மனம் உடைந்தது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நம்பவில்லை என்று சொல்வீர்களானால் நான் ஒரு வாட்டர் பாட்டில், 1 லிட்டர் பாட்டில்ல தண்ணி ஜெபம் பண்ணி உங்களுக்கு தர்றேன், நீங்க போங்க, உங்க வீட்டுக்கு போங்க, இரும்பு கடைக்கு போங்க, கடையில போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சங்கீதம் 91 சங்கீதத்தை எடுத்து வாசித்துக் கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொன்னார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக நான் விசுவாசிக்கவில்லை, ஆனால் என்னோடு கூட இருந்த சகோதரிகள் அந்த வெள்ளிக்கிழமை நாளிலே அவர்கள் அந்த 10 மணிக்கு போய் அந்த கடையை திறந்து நானும் கூட சென்றிருந்தேன். அவர்கள் முழங்கால் படியிட்டு அவர்கள் 91ஆம் சங்கீதத்தை வாசித்துக் கொண்டிருந்தார்கள். நான் ஒரு சேர்ல உட்கார்ந்து அதை ஏளனமாக பார்த்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படியாக நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது என் கண்ணிலே ஒரு ஈ வந்து ஒரு கொசு வந்து என்னுடைய கண் அடிக்கிறது மாதிரி நான் உணர்ந்தேன். நான் கண்ணை மூடின பொழுது என்னை சுற்றி இருந்து பல ஆவிகள் வெளியே போகிறது போல நான் தரிசனம் கண்டேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னை விட்டு பல காரியங்கள் பின்னே விலகி வெளியே போகிறது மாதிரி நான் தரிசனத்தை கண்டேன். அந்த தரிசனத்திலே பயந்து போய் நான் அங்கே முழங்கால் படியிட்டேன். என்
கால்கள் இரண்டும் நடுங்கினது, என்னுடைய சரீரம் விரைத்து போனது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படியாக நான் பயந்து முழங்கால் படியிட்ட பொழுது அந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய கரங்களிலே கொடுத்தார்கள். நான் அதை வாங்கி திக்கி அந்த 91ஆம் சங்கீதத்தை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் என்னிடத்திலே அந்த வைத்திருந்த செய்வனை காரியங்களை எல்லாம் காண்பித்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், அன்றைக்கு நான் மனம் திரும்பினேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சபரிமலைக்கு 7-8 ஆண்டுகள் போயிருக்கிறேன், முருகன் கோயிலுக்கு போயிருக்கிறேன், அப்படி பல கடவுளிடத்துல நான் போயிருக்கிறேன். ஆனால் ஒரு கடவுள் கூட என்னை காப்பாற்றவில்லையே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் தகப்பன் என்னை காப்பாற்றாத தகப்பன் எனக்கு எதற்கு? என்னை காப்பாற்றுகிற தகப்பன் எனக்கு எதற்கு? ஸ்தோத்திரம். ஆகாதவன் என்று என்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் என்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று என்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் என்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தஞ்சாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அப்படியாக அன்றைய தினத்திலே அந்த சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவை என் ரட்சகராக நினைத்துக் கொண்டேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏறக்குறைய 35 ஆண்டுகள் அந்த 11 வயசு 10 வயசுல எல்லாம் அந்த ஆண்டவரை தேடி ஓடி அப்படியாக தேவன் மேலே ஒரு பற்றுதலை வைத்து கடவுள்களை தேடி அலைந்து ஒரு கடவுளும் காப்பாற்றாத நிலைமையிலே என் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் எனக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா, மறுபடியும் எனக்கு ஜீவனை கொடுத்தார், மறுபடியும் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த 2006 மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு 2008 ஞானஸ்தானத்தை பெற்று இந்த 2026 வரையிலும் அந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடன்காரனாக இருந்த என்னை இன்றைக்கு கோடீஸ்வரனாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, கடன்காரனாக இருந்த நான் இன்றைக்கு கோடீஸ்வரனாக இருக்கிறேன். வாங்குகிறவனாக இருந்த நான் இன்றைக்கு கொடுக்கிறவனாக மாறி இருக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய தேவன் அவர் மெய்யான தேவன் என்று நான் அறிந்து கொண்டேன். அவரை உங்களுக்கும் அறிவிப்பதற்காக வந்திருக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அந்த கிறிஸ்துவை நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் சமாதானத்தை உங்களுக்கு தருவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.